Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம யூடியூப் சேனல் இது. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம வந்து ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம், அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு டோட்டலாக சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டிலேருந்து எந்த லெவல் ட்ரேட் பண்ணலாம் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு. இது வந்து நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இதுலேயும் மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. இப்போ தொடர்ந்து நிறைய எல்லா வீடியோலையும் 200 லைக்ஸ் மேலே தான் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மோட்டிவேஷனாக 200 லைக்ஸை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன சினாரியோ நடக்குன்னா, இங்கேருந்து ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 17,000 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு 17,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க, இப்போ காலை இன்றைய வெடிகாலம் வந்து இந்த டைம் நிலவரப்படி பார்த்திங்கன்னா 73 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட் பொழுது வெடிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி சினாரியோ காமிக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ப்ரைஸு 17,120 இருக்கு இல்லைங்களா? 17,120 இப்போ குளோபல் இண்டெக்ஸ் 72 பாயிண்ட் வந்து மைனஸில் காமிக்குது. ரைட், ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே என்ன இதுக்குள்ளே என்ன நிலவரம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 17,060க்கு நேராக வந்து ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. 17,060க்கு நேராக இந்த சப்போர்ட் சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 17,000 ரவுண்ட் நம்பர். ஆக்சுவலி நம்ம திரும்ப ட்ரெண்ட் லைன் நேராக சப்போர்ட் லெவல் ப்ரைஸு அகைன் இந்த சப்போர்ட் லெவல் நேராக ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நிஃப்டியில் லேசாக வீக்னஸ் காமிக்குது. பேங்க் நிஃப்டியில் அந்த வீக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புல்லிஷ்னஸ் தெரியுது பேங்க் நிஃப்டியில். ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வீக்னஸ் காமிக்குது. அந்த அளவு ஸ்பீடாக வந்து மூமெண்டம் கொடுக்கல நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் வந்து புல்லிஷ்க்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்குது. இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் கீழே இந்த இடத்துல வந்துட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா சேல் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் இங்கேயும் இருக்காங்க. இந்த லெவல் கட் ஆனவன் என்ன ஆகுனா திரும்ப உள்ளே போகிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. எது இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, நம்ம நிஃப்டியில் பிரேக் ஆகிடுச்சு, சேல் பண்ணலாம் அப்படின்னு சேல் பண்ணேன் அப்படின்னா கீழே பேக் டு பேக் நிறைய சப்போர்ட் இருக்காங்க. அதுவும் எக்ஸ்பைரி வேறு ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த லெவல் கட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,800 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலும் பிரேக் ஆகிட்டு கீழே வந்தால் நீங்கள் இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 16,900, 880, 900, 16,900 வந்து இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா கீழே வரும். ஓகேங்களா? இது இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணவங்க. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டுமே இதுக்கு கீழே லோயரில் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் அக்ரெசிவாக சேல் பண்ணணும் சார், அவ்வளோ தூரம்லாம் போய் பண்ணுறதோட எல்லாமே முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இந்த ஏரியாவிலே உங்களால் லோயர் லோ ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். இது இந்த லெவல் கட் ஆகிட்டு இந்த லெவலில் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் இந்த லெவலுக்காக ட்ரை பண்ணலாம். 17,000க்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது சும்மா எவ்வளோ 17,040 இருக்குது, இங்கே 17,000 வெறும் 40 பாயிண்ட்டுக்காக ரிஸ்க் எடுக்கணுமா இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா வெறும் 40 பாயிண்ட்டுக்காக ரிஸ்க் எடுக்கணுமா இருக்கும். ஆனால் இதே நீங்கள் அபோவ் பையிங்கான வியூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் 17,200 ஃபஸ்ட் லெவல், தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,240. மேலே அப்பர் சைடு உங்களுக்கு கட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் பையிங் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். இது 17,200 ஃபஸ்ட் லெவலும் 17,240 செகண்ட் லெவல். இந்த ரெண்டு லெவல் வந்து நீங்கள் பையிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேலே அப்பர் சைடுக்கான லெவல் பார்த்துங்க. 17,200ம் 17,250 அப்பர் லெவல். லோவர் சைடு பார்த்தீங்கன்னா 17,000 ஃபஸ்ட் லெவல், ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 16,900 செகண்ட். அது இந்த ரேஞ்சுக்கு வெளியே வரணும். அதுக்கும் உங்கள் ரேஞ்சும் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஓகே,
இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இந்த லெவல் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டவுட் கிளியர் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெபினார் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம். உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் தான் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ரெகுலராக என்னுடைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களா, அது வந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடலாம். அல்லது வெபினார் அட்டன் பண்ணியும் நீங்கள் அது உள்ளே வரலாம். வெபினார் அட்டன் பண்ணிங்கன்னா டவுட்லாம் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த நாலேஜ் வச்சு நீங்கள் அதை வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் பாருங்கள், உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில். அந்த டைமில் காலையில் 9:47 என்ன மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 38,850, அதாவது அந்த இடத்துல வந்து ட்ரேடிங் எடுக்காதீங்க, சைட்வேஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதில் எங்கே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயம். 38,800 இந்த ரேஞ்சிலேருந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இதுக்குள்ளே வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிரேக் அவுட்டு கொடுத்தது. பிரேக் அவுட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் 39,160 150 அந்த பக்கம் ரேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ரேஷன்ஸ்க்கு நேராக ப்ரைஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேபி இந்த இடம் திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்கே நம்ம பிரேக் அவுட் கொடுத்துச்சோம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். இந்த இடத்துல ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி, இது ஷார்ட் டைமுக்காக போட்டிருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணோன்னா இதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு அப்பும் கொடுத்துச்சுன்னா திரும்ப பையிங்கான ஒரு வியூவை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த 39,000 ரவுண்ட் நம்பராக இருக்கிறதுனால ப்ரைஸு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரும். இன்னொரு 100 to 150 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் பையிங்கான மூமெண்டம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது 38,900 850 இந்த ரேஞ்சு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா திரும்ப அகைன் வந்து ஃபாலிங். மெயின் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடியோட கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம சேலிங்கான வியூ பார்க்கலாம். தவிர 39,000 வந்தவொடனே சேலிங்காக வியூ பண்ணாது. ஏன்னா மேபி மார்க்கெட் ரீடெஸ்ட்காக கீழே வருது, ஃபாலிங்காக கீழே வரல. எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளே வந்துச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். அதுவும் இங்கே கீழே வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் சேல். இது இந்த 2 சப்போர்ட் லெவலும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங் சேல். இந்த 2 லெவல் கட் ஆகிற வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 39,000 மேலேயே உங்களுக்கு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆகுது, மார்க்கெட் க்ரீனில் இருக்குது அப்படின்னா ஓகே, அங்கே திரும்ப வந்து அப் மூவ். அகைன் வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் 39,600 செகண்ட் லெவலில், 39,400 ஃபஸ்ட் லெவல். பாருங்கள், 39,300 ஃபஸ்ட் லெவல், 39,600 செகண்ட் லெவல். எது பை சைடுக்கான மூமெண்ட், அதாவது புல் பேக் வந்துட்டு மேலே போகுது இல்லைங்களா. இது திரும்ப இந்த ஜோனில் சார் ட்ரேட் எடுக்காதீங்க எந்த ரவுண்டில், இந்த ஜோனில். ஏன்னா 38,850 900 இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன். இது உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் கிளிப்பும் போட்டிருந்தேன். இதெல்லாம் டேஞ்சர் ஜோன். ஓகேங்களா, இதெல்லாம் டேஞ்சர் ஜோன். இதெல்லாம் ஒன்று க்ளீனாக வெளியே வந்து க்ளோசிங் கொடுக்கட்டும், கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுங்க லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடும். அப்புறம் நீங்கள் செல்லுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 38,600லாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.